Good morning students. I am MRK. We are going to see 10th standard mathematics. அதனுடைய ப்ளூ பிரிண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, என்னுடைய அப்ராக்சிமேட் ப்ளூ பிரிண்ட். ஓகேயா? ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து வெளியிடுறது கிடையாது, நம்மளாம் ஓனாக க்ரியேட் பண்ணுறது. இந்த சாப்டர்ஸில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இவ்வளோ வரும், நம்பர் ஆஃப் மார்க்ஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லி டேலி பண்ணுறது. ஓகேங்களா சொல்கிறது? ரைட், ஓகே. ஃபஸ்ட் யூனிட் வந்து ரிலேஷன் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறது சாப்டர். அதில் 1 மார்க் வந்து 2 மார்க்கு 2. என்னுடைய ஆப்ஷன் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதில் சில சேஞ்சஸ் ஆகலாம். அப்படி சேஞ்சஸ் ஆனால் ஒரு அல்ஜிப்ராவில் சேஞ்சஸ் ஆகலாம், ஆர் மென்சுரேஷனில் சேஞ்சஸ் ஆகலாம், ரெண்டுலையும். ஓகே, இப்போயே சொல்லிட்டேன், பார்த்துக்கோ, வேறு ஒன்றும் கிடையாது. ரைட். ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 மார்க் வந்து 2 5 மார்க்கு. சரிங்களா? அப்போ டோட்டல் வந்து அதில் 16 மார்க்ஸ் வருது, 16 மார்க்குக்கு வருது. சரிங்களா? செகண்டு நம்பர் சீக்வன்ஸ் சீரீஸு. அதில் 1 மார்க் 2, 2 மார்க் 3, 5 மார்க் வந்து 1. அப்போ டோட்டல் மார்க் வந்து 13 வருது, 13 வருது. அல்ஜிப்ரா இயற்கணிதம்னு சொல்லுவோம்ல, அந்த பாடத்துக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும். பாரு, அந்த பாடத்தில் டோட்டல் வந்து மார்க் வந்து 29 வருது, 29 வருது. 1 மார்க் வருது, 2 2 மார்க் போட்டிருக்கேன், 5 மார்க் 3 போட்டிருக்கேன். சப்போஸ் 4 கூட கேட்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த ஒரு யூனிட் படிச்சுட்டு 1 யூனிட் படித்தாலே பாஸ் ஆகிடலாம். பாடுறா தம்பி, பாருங்கள். அதே மாதிரி ஜாமெட்ரி வந்து அதில் 2 1 மார்க்கு, 1 2 மார்க்கு, 1 5 மார்க், 1 8 மார்க். அதே மாதிரி தேர்ட் யூனிட்டில் ஒரு 8 மார்க். தேர்ட் யூனிட்டில் என்ன 8 மார்க்கு? கிராஃப். ஃபோர்த் யூனிட் என்ன 8 மார்க்கு? ஜாமெட்ரி, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. ஃபோர்த் யூனிட் வந்து டோட்டல் 17 வருது. ஃபிஃப்த் யூனிட் வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அதில் 1 மார்க் 1 கொடுத்துருக்கேன், 2 மார்க் 1 கொடுத்துருக்கேன், 5 மார்க் 2 கொடுத்துருக்கேன். டோட்டல் வந்து 13 மார்க் வருது. ட்ரிகனாமெட்ரி வந்து 1 மார்க் 1, 2 மார்க் 1, 5 மார்க் 1, 8 மார்க் டோட்டல் வருது. அப்போ மென்சுரேஷன் வந்து 2 மார்க் 1, 2 மார்க் வந்து 3 2 மார்க் கொடுத்துருக்கேன், 1 மார்க்கு 2, 5 மார்க் வந்து 2. இந்த 5 மார்க் தான் உனக்கு வந்து ஒன்று அல்ஜிப்ராலையும் மென்சுரேஷன் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, 2 மார்க்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரியா? மென்சுரேஷனையும் அல்ஜிப்ராயும் ஒரு ரிலேட்டடில் வச்சுக்கோ. ரைட். அடுத்து மென்சுரேஷனோட டோட்டல் வந்து 18 வருது. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி, புள்ளியியல் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுன்னு சொல்லுவோம்ல, 2 1 மார்க்கு. சரியா? ஒரு 2 மார்க்கு, 5 மார்க் 2. டோட்டல் வந்து 14 மார்க் வருது, 14 மார்க் வருது. அப்போ நல்லா கவனிச்சு பாரு. 1 மார்க் 14, 2 மார்க் 14, 5 மார்க் 14 வருது. அப்போ 14 உண்மையோடு கண்டிப்பாக எழுதி ஆகணும் 1 மார்க்கு. பட் 2 மார்க்கில் வந்து 14 வந்து என்னது 1 கம்பல்சரி, மற்ற 9 வந்து 13 எழுதிக்கலாம். 10 தானே எழுதணும். ரைட். அதே மாதிரி கொடுக்கப்பட்ட கொஸ்டின் 14, நம்ம சாய்ஸ் வந்து 10 தானே, 2 மார்க். அதே மாதிரி 5 மார்க்லேயும் 10 தான், 14 கொஸ்டின் வருது, ஆனால் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி. அப்போ 9 கொஸ்டின் வந்து 13 எழுதிடலாம். அடுத்து வந்து 2 இது வந்து உனக்கு தெரியும், கிராஃப் ஜாமெட்ரி, அது கம்பல்சரி தான், எழுதித்தாங்கணும். இப்போ மொத்தம் 238 மார்க் 238க்கு கேட்டு நீ 100க்கு எழுதுற தம்பி. என்ன இருக்கு யோசிச்சு பாரு, நல்லா யோசிக்கணும். இதையுமே 238 மார்க்கு கேட்டு நீ 100 மார்க் தான் எழுத போகிற. அப்போ 138 மார்க் எக்ஸ்ட்ரா கொஸ்டினில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது பார்த்துக்கோ. இது என்னுடைய வந்து ஒரு அப்ராக்சிமேட் ப்ளூ பிரிண்ட்டு. எனக்கு நம்பிக்கை இருக்குது வரும் அப்படின்ட்டு. இதை நீ ஃபாலோ பண்ணு. ஓகேயா? ரைட். தேங்க்யூ.